வணக்கம். விஜய் ரசிகர்களிடம் மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிறாரா செங்கோட்டையன்? இது குறித்து தான் பார்க்க போறோம். 4 நாளா விஜய் பத்தின பேச்சு பெருசா கிடையாதுங்க. நம்ம புஷி ஆனந்த் குறித்த பேச்சு கிடையாது. ஆதவ அர்ஜுனா பேச்சு பெருசா கிடையாது. யார பத்தின பேச்சு அப்படின்னா, நம்ம செங்கோட்டையனை பத்தி தான் அதிகபட்சமா பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் எம்ஜிஆருடைய தளபதியா இருந்தவர். அடுத்து ஜெயலலிதாவுடைய தளபதியா இருந்தவர். அதுக்கடுத்து 2 பேருக்கு தளபதியா இருந்தான். 2 பேருமே சினிமாக்காரங்க. எப்படியாவது அடுத்த சினிமாக்காரருக்கு நம்ம தளபதியாவே இருந்து ஆகணும். அது நம்ம சாமியுடைய உத்தரவு நினைச்சுக்கிட்டு, நேரா பனையூருக்கு கிளம்பி வண்டியில வந்து, எப்படியாவது நம்ம தளபதி அடுத்த தளபதி ஆயிரம்ன்ட்டு, இப்ப தளபதிக்கே தளபதி ஆயிட்டாரு. தளபதிக்கே தளபதி ஆன உடனே, இப்ப அங்க உட்கார்ந்து உடனே பேட்டி குடுத்தாரு. அப்புறம் நேரடியா ஜெயலலிதா, எம்ஜிஆர் சமாதிக்கு போனாரு. அவர் மட்டும் போகல. அந்த படை பரிவாரங்களோட போனாரு. அங்க போயிட்டு அஞ்சலி எல்லாம் செலுத்துனாங்க. இப்படி எல்லாம் ஓடுனுச்சு. அதை அடுத்து வெளியில வந்து ரசிகர்களுக்கு மத்தியில, மன்னிச்சுக்கங்க ரசிகர்ல அது கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சி உரை ஆற்றி இருக்காரு. அந்த எழுச்சி உரை எப்படி இருந்துச்சு அப்படின்னு குறித்து தான் பார்க்க போறோம். பொதுவா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில ஜெயலலிதாவால ஒரு பக்கம் புகழப்பட்டவர் அதிமுகவில். 77 வயசுக்கு பிறகு அவரால் ஜெயலலிதாவை மறக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எம்ஜிஆரை மறக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இன்னும் சொல்ல போனா ஏறத்தாழ திமுக காலகட்டத்திலிருந்து பணியாற்றினவர். அவர் வயசை நீங்க கணக்கு பண்ணி பாருங்களேன். அப்ப இவர் சின்ன வயசா இருக்கும்போது அதிமுக ஒரு கட்சியே கிடையாது. அப்ப திமுகங்கிற ஒரு கட்சியில இருந்து பணியாற்றி அதிமுகவுல 2 மிகப்பெரிய தலைவர்களை பார்த்துட்டு இப்போதைக்கு யாரு கூட இருக்காரு அப்படின்னா தளபதிக்கு தளபதியா இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கு அவர் பல காரணங்கள் சொல்றாரு. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பாஜக பிரிச்சு விடுறாங்க. அமித்ஷா பார்த்தாரு, கட்சியை துண்டு துண்டா பண்ணு அப்படிங்கிற வகையில கசாப்பு கடையில பண்றது மாதிரி அவர் பண்ணி விட்டாரு. அதோட ஒருமுகமா தான் அந்த எம்ஜிஆர் கலைஞர் கணக்க கேட்ட காரணம் தான் அது. அப்ப அந்த வகையில ஒரு வழியா கிளம்பி பனையூருக்கு வந்துட்டாரு. ஆனா அந்த புல்லையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுற கணக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது பாஜக ரொம்ப அழகா பண்ணுவாங்க. ஒரு பக்கம் நம்ம இவர் எடப்பாடியார் கூட கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட டீல் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இவரை கிளப்பி இந்த பக்கம் விடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவை வலிமை இலக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னா எளிதா ஒருவேளை நம்ம முன்ன பின்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இன்னொரு பக்கம் விஜய் இழுத்து பின்னாடி கூட்டணிக்குள்ள போட்டுக்கலாம் அப்படிங்கிற இப்படி பல வகையான கணக்குல இயங்கக்கூடிய பாஜகவுக்கு மத்தியில செங்கோட்டையன் இங்க வந்திருக்காரு. இங்க வந்து அவர் சொன்னதுல பெரிய கூத்து என்ன அப்படின்னா, புனிதமான ஆட்சியை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறாரு 2026 யாரு விஜய். புனிதம்னா நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கோம். புனிதம்னா என்ன அப்படின்னா, நீங்க விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது. நீங்க விமர்சனமே சொல்ல முடியாது. மிக மிக நேர்மையான, தன்னலம் இல்லாத இதுதான் புனிதம் அப்படின்னு பேரு. தன்னுடைய நலங்களை எல்லாம் விட்டு குடிக்கிறதுக்கு பேர் தான் புனிதம் அப்படின்னு பேரு. இந்த புனிதர் அப்படின்னு எங்க போடுவாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள்ல போடுவாங்க. அப்படி புனிதர் பட்டம் பெறுறது அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது. தன்னுடைய இன்ப துன்பங்களை குறிப்பா மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக தன்னுடைய உறவுகளை விட்டுட்டு, தன்னுடைய பணமெல்லாம் விட்டுட்டு, தனக்கான திருமண இச்சை உள்பட விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு முழுக்க முழுக்க மக்கள் சேவை அப்படின்னு வரக்கூடிய ஒருத்தரை தான் புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப புனிதம்னா என்ன அப்படின்னா, மாசு மறுவு இல்லாதது, குற்றம் இல்லாதது, தன்னலம் இல்லாதது, பிறருக்காக உழைக்கக்கூடியது. இதுல விஜய்க்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஊர்ல சொல்லுவாங்க, எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான் அப்படிம்பாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த அறுத்த கை ரத்தம் பரிய 6 மாசம் ஆகும் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, எச்சி கையால ஒருவேளை காக்கா ஓட்டிட்டா கையில இருக்க 1-2 பருக்க விழுந்து காக்கா கொத்திட்டு போச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறதுனால அவ்வளவு பெரிய கஞ்சன்னு சொல்லுவாங்க. அறுத்த கை ரத்தம் தெரிய 6 மாசம் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரத்தத்தை கூட விட மாட்டான். ஏன்னா இவ்வளவு நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. இப்படி பல வகையான இது ஈயாப்பத்தை அப்படிம்பாங்க. ஏன்னா என்ன பண்ணாலும் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி முழுக்க முழுக்க தனக்குனே வாழக்கூடிய விஜய் எப்படி முதல்ல புனிதர் ஆவார்? இன்னொன்னு இவர் புனிதர் அப்படின்னா திருமணம் பண்ண மனைவி எதுக்கு விரட்டி விட்டார்? இப்படிப்பட்ட புனிதர் திருமணம் பண்ண மனைவிய விரட்டி விட்டு அந்த அங்க இருக்காங்க. எங்க நம்ம பொதுவா யோசிச்சு பாருங்களேன். பெத்த பிள்ளைய வந்து 10 நாள் ஒருத்தரால பார்த்து விட்டுட்டு பார்க்காம இருக்க முடியுமா? ஒரு 10 நாள்
ஒரு நாள் ஆனா 2 நாளா எங்கேப்பா இருக்க, என்னப்பா பண்றேன்னு கேட்கிற மாதிரி இருக்கு, ஒரு வளர்ந்த பிறகு கூட. ஆனா ஏறத்தாழ 10 வருஷத்துக்கு மேல பெத்த பிள்ளை அவர் ஒரு பக்கம் விட்டுட்டு இவர் ஒரு பக்கம் வைப்பாரு. சரி, பெத்த பிள்ளைய விட்டாரு, கட்டின மனைவியை தான் விட்டுருக்காரு அப்படின்னா, பெத்த அப்பா அம்மா வயசான காலத்துல அவங்க ஒரு பக்கம் தனியா கிடக்குறாங்க. ஏன் தனியா இருக்காங்க? யாரு? இவருக்கு பேரு தான் புனிதர் அப்படின்னு சொல்றார். எது? இவரு புனிதமான ஒரு ஆட்சி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. சரி, இந்த புனிதருக்கு புனிதம் சேர்க்கக்கூடியவங்க யார் யாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமானவர் அனைத்து கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா எப்படிப்பட்ட புனிதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பல கட்சியில் வலம் வரக்கூடியவர். அவரு போய் இப்ப என்ன செய்ய போறாரு அப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட புனிதரை பக்கத்துல ஒரு பக்கம் இருக்காரு. நீங்க இன்னொருத்தர் இருக்காரு 82 82 87 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அவர் அப்படியெல்லாம் கிண்டல் பண்றது இல்ல அப்படின்னு வச்சுங்களேன். அவருக்கு செங்கோட்டையனே படிக்க தெரியல, பார்த்து தான் படிக்கிறாரு. செங்கோ டன்றார் யாரு? இவரு. இவரு தான் வந்துட்டு பார்த்து புனிதமான ஆட்சியை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியவர். அப்புறம் இவரை மடக்குனார்ல, நீ எப்படியாவது கட்சி ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு மடக்குன அருண்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தவர். அவரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவரு வருவாய் அலுவலர். அவர் இங்க இருக்காரு. வருவாய் அலுவலர்னா அது இந்த மாதிரி வருவாய் அலுவலர் கட்சியை அவரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காருன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரியும். இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு அந்த புனிதர் இவ்வளவு புனிதர்களை வச்சுக்கிட்டு, அதுவும் இன்னொரு பக்கம் அதிமுக அப்படிங்கிற கட்சி ஊழல் அப்படிங்கிற முத்திர குத்தப்பட்ட கட்சி, இன்னும் சொல்ல போனா நீதிமன்றத்தால ஜெயலலிதா குற்றவாளி ஒண்ணு அப்படிங்கிற பேர்ல பதிவு செய்யப்பட்டவங்க. அப்படிப்பட்ட கட்சியில இருக்கக்கூடிய புனிதரான செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு எப்படி புனிதமான ஒரு ஆட்சியை விஜய் கொடுப்பாரு அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் பாக்கெட்ல ஜெயலலிதாவுடைய படத்தை வச்சுக்கிறாரு. அந்த படத்தை இன்னும் வச்சு எடுக்கல. அது கேட்டதுக்கு அதை அப்படி மழுப்பிட்டாரு. அப்புறம் இன்னொன்னு ஆதவர்ஜுனா பார்த்துருக்காரு, நம்ம ஏரியாவை நீங்க பிடிக்கிறீங்களான்ட்டு துண்டை போட்டு காலி பண்ணலாம்னு நினைச்சா இவர் யோசிக்கல, துண்டை எடுத்து தூக்கி போட்டார். துண்டை எடுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கு இவர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இல்ல ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு செங்கோட்டையன். நம்ம செங்கோட்டையனுக்கு ஒரே ஒரு கேள்விதான், நீங்க அங்கிருந்து வேலை மெனக்கட்டு விஜயை வந்து பாக்குறீங்களே, நீங்க உண்மையிலே மிகப்பெரிய கேடர் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருந்தா, நீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற கணக்குல இருந்தா, விஜய் உங்க வீட்டுல இல்ல உங்க சென்னையில உங்க பங்களாவில் வந்து பார்த்துருக்கணும். ஆனா நீங்க பனையூர்ல போய் பாக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க இன்னும் தளபதியாவே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த தளபதி பனையூர்ல பதுங்கி இருக்காரு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன். இப்ப போய் இவர் அங்க பார்த்துட்டாரு, வச்சுட்டாரு, இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு கூட்டம் போட்டுட்டாங்க. இந்த கூட்டத்துல செங்கோட்டையன் வேன்ல நின்று பேசினாரா இல்ல ஜீப்ல நின்று பேசுறாரான்னு தெரியல. ஆனா 77 வயசுக்கு பிறகு இந்த தேர்தலே ஆரம்பிக்கல, இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ளே செங்கோட்டையனை நடுத்தரில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினா இப்ப செங்கோட்டையனுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, எப்படியாவது இனி அங்கேயும் போக முடியாது, இங்க அதிமுகவுக்கு போக முடியாது, திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இங்க எப்படியாவது எவ்வளவு குப்பை கொட்டுறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில தான் இப்ப செங்கோட்டையன் முக்கியமான வயசான காலத்துல யோசிச்சு பார்த்தீங்களா, 77 வயசுல நம்ம என்ன செய்யறது, எங்க போறது அப்படின்னு திக்கு தெரியாம பனையூர்ல போய் அடைக்கலமானவர். இப்ப அவர் தன்னை தக்க வச்சுக்கக்கூடிய தேவையில் இருக்காரு. யாருக்கிட்ட தக்க வச்சுக்கிற தேவை இருக்காரு அப்படின்னா, புஷியானது கிட்ட இருந்து தன்னை தக்க வச்சுக்க வேண்டிய தேவையில்லை, ஆதவர்ஜுனா கிட்ட இருந்து தன்னை தக்க வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. இவ்வளவு தேவையில்லை மாட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம செங்கோட்டையன். இவர் பேசுறது இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் நின்று பேசுறாரு, பேச பேச அவெல்லாம் உய் உயின்னு கத்துறான். டிவிக்கே 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 டிவிக்கே. ஐயோ, நமக்கு ஒரு மாதிரியா போல இருக்கு, இப்படியே கத்துறான். இவர் என்ன பேசுறாரோ அவன் உள்வாங்கவே இல்லை. அவனுக்கு என்னங்க தேவை இருக்கு? ஒரு அண்ணா பேச்சை கேட்கறதுக்கு ஒரு குறிச்சு பேர் கூடுவாங்க, அவ்வளவு பேர் கூடுவாங்க. கலைஞர் பேச்சை கேட்கறதுக்கு கூடுவாங்க, ஜெயலலிதா பேச்சை கேட்கறதுக்கு கூடுவாங்க, எம்ஜிஆர் பேச்சை கேட்கறதுக்கு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் கூடி இன்னங்க இது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு கட்சியிலையும் தலைமை கழக பேச்சாளர் இருப்பாங்க. இந்த தலைமை கழக பேச்சாளர் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சை கேட்கறதுக்கு ஒரு ரசிகர் இருப்பாங்க. அவங்க 2ஆம் தரமெல்லாம் பேசுவாங்க, ரொம்ப நகைச்சுவையா பேசுறங்கிற கணக்குல ரொம்ப ரொம்ப நீங்க அப்படியே ஒரு செக்ஷுவலா பேசுவாங்க. அப்படி பேசினா கூட அதை ரசிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய தொண்டர்கள், மாற்று கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கட்சியில பேசுறாங்கப்பா, என்ன பேசுவோம் பேசுறாங்கன்னு கேட்டு ஒரு ஓட்டை போடக்கூடிய அவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா இங்க நீங்க கவனிச்சு பாருங்களேன், செங்கோட்டையன் பேசவே விடலை. இவர் மைக்க தாண்டி கத்துறான், டிவிக்கே 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 ஓங்கிறான்.
இவர் பேசி என்ன செய்ய போறாரு? நமக்கே கேட்கல இவ்வளவு கிளியரா. இப்போ அவர் என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். ஒரு 50, 100 மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் மாட்டிக்கிட்டா அப்படி இருக்கும். அதே மாதிரி கத்துறான். ஒருத்தன் கூட அவர் என்ன பேசுறாரு? இல்ல விஜய பத்தி பேசுறாரா? அட எதிர்க்கட்சினே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. திமுக பத்தி தான் பேசுறாரா? வேற யார பத்தி பேசுறாரு? இல்ல தன்னைத்தானே நொந்துக்கிறாரா? ஏன்டா இதுக்கு வந்தோம் நொந்துக்கிறாரா? எதை பத்தியும் கவலைப்படல. அவன் வார்த்தை டிவிக்கு 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 குதிக்கிறான். அப்படி அப்படி இடத்துல மாட்டிக்கிட்டு விஜய் அடுத்து இது நமக்கு பார்த்தீங்களா, நம்ம செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. செங்கோட்டையனை எங்க வந்து சேர்த்திருக்குங்கிறது இதான் காலத்துடைய கொடுமை. நன்றி, வணக்கம்.